ஹாய் அம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சார்ல்ஸ் அண்ட் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டேக்குவோட ஒரு பிகல் ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம வைட்டியில் போட்ட ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் பாட்டு தான், ஸ்டால்கர் ஒப்சஷன். ஸோ அந்த பாட்டு பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக போய் தாகணுமா? என்ன சொல்கிற? நானே இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காலேஜ்க்கே போகிறேன். நான் வேறு அந்த டென்ஷனில் இருக்கும்போது நீ என்ன இப்படி சொல்கிற? இல்லை, நீ தனியாக போனா இங்கே பாரு, என்னை பார்த்தது எனக்கு தெரியும். ஒன்று பண்ணுறேன், முன்னாடி பண்ணுற மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு பின்னாடியே வரவா? இங்கே பாரு, அப்படிலாம் பண்ண அவ்வளோதான். அப்படிலாம் பண்ண வேண்டாம் ஜங்குக்கா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு என்னமோ உன்னை தனியாக விட்டு போக. இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்புறல்ல. ஒன்று பண்ணு, நீ என்னை காலேஜில் ட்ராப் பண்ணி விடு, நான் அப்படியே போய்ட்டுறேன். ஓகே வரேன். அப்போ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் போய் காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறாங்க. இப்படி ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போதும் நம்ம ஜங்குக்கு வந்து போகணுமா, காலேஜுக்கு போகணுமான்னு ஒரு 10 தடவையாச்சும் கேட்டிருப்பான். நம்ம டேங்கும் சும்மா இரு ஜங்கு, போகணும், போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே காலேஜுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே, நான் ஈவினிங் வரேன். பேபி. என்ன? இல்லை பேபி, நானும் உனக்காக துணையா வரேனே எங்கள் காலேஜ்குள்ளையா? ஆமாம். அதெல்லாம் வர முடியாது ஜங்குக்கா. இல்லை, நான் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ வர முடியாது, ஏன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே இருங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன். ஷுவரா? நீ ஓகேவா? நான் ஓகே தான், நீ இப்போ கிளம்பு. சரி ஓகே. அப்புறம் என்ன? லவ் யூ பேபி. சரி எப்போங்க சார் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே சிரிச்சுட்டே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போதும் அந்த மிரர் இருக்கும்ல, அப்படியே பேக்கில் இருக்கிற வண்டியை பார்க்குறதுக்காக அந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம டேங்கை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அவன் உள்ளே போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவன் போனதும் இவனும் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் முடியறதுக்குள்ளேயே அங்கே காரை கொண்டு போய் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டேங்காக. டேங் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்க. இவன் ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓடி ஜங்கு கிட்ட வரான். என்ன, காலேஜ் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, நீ கரெக்டாக வந்து நிற்கிற? ஓ, உனக்கு இப்போ தான் காலேஜ் முடியுதா? அப்போ நீ எவ்வளோ நேரமாக நிற்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வா போகலாம். இரு, நான் முன்னாடி வரைக்கும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு பாட்டி கூட என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. 1 மந்த்து வராது இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க என்னை தேடி இருப்பாங்க. இன்றைக்கி போய் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வரவா? அப்புறம் நான் இதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். நீ ஒன்று பண்ணு, நான் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்க்கு வரேன். நீ நேராக கார் எடுத்துகிட்டு அங்கே போ. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, இப்படியே யோசிச்சுட்டு நிற்காத, நீ போ, நான் வரேன். அது நீயும் உன்னை பார்த்துப்பியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதோ பஸ்ஸு வருது, சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பஸ்ஸில் ஏறுறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ இதே யோசிச்சுட்டு அந்த பஸ்ஸும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஓடிட்டுருக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே அடித்து பிடிச்சி அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் நம்ம டேங்கை அப்படியே பார்த்துட்டு அவன் உட்காந்துருக்கிற சீட்டு பக்கத்தில் போய் உட்காடுறான். என்ன பார்க்குற? என்னாலலாம் உன்னை தனியாக விட முடியாது, அதான் அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்போ நம்ம டேங்கும் அப்படியே சிரிச்சுட்டே அங்கே உட்காந்துருக்கான். இப்போ 2 பேருமே அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் வந்துடுறாங்க. நம்ம டேங் அப்படி முன்னாடி இறங்கி நடந்து போகிறான். ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கோட பேக்கை தூக்கிட்டு அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். நம்ம டேங் வந்து அவனோட சைல்டுஹுட்டில் எவ்வளோ ட்ராமா இருந்திருக்கோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானோ, அந்த கிடைக்காத ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம ஜங்கு கூட இருக்கும்போது செம்ம என்ஜாய் பண்ணுறான். அதனாலே நம்ம டேங் வந்து ரோட்டில் நடக்கும்போதும் அப்படியே ஓடி குதிச்செல்லாம் தான் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஆனால் நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் கூட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நம்ம ஜங்குக்கும் தெரியும். டேங்க, என்ன? இரு, நான் கால் பண்ணி யார்கிட்டயாச்சும் காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். எதுக்கு? நம்ம 2 பேரும் இப்படியே நடந்து வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கையை போய் டேங் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, என் பேபி நடந்தா டயர்ட் ஆகாதா? அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா. டேங்கா. சொல்லு பேபி, சொல்லு ஜங்குக்கா. இல்லை, நான் ஒன்று கேட்கவா? என்ன? நீ கூட சந்தோஷமாக தான் இருக்கிய? அதை என்ன இப்படி கேட்குற? ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கேன்.
அப்படி இல்லை, சந்தோஷமா இருக்கியா? என்ன நீ சொல்ற, எனக்கு புரியல. இல்லை, நாம் 2 பேரும் ஒன்றா இருந்து இப்போ ஜஸ்ட் 1 மந்த் தானே ஆகுது. அதுக்கு அதுக்குன்னா உனக்கு இன்னுமே என் மேலே லவ் வரலையா? அப்படின்னு நடந்துட்டு இருந்த நம்ம டேங் நின்றுட்டு அப்படியே நம்ம ஜங்கு கூட ஃபேஸை பார்க்குறான். என்ன இது எப்படிலாம் கேட்குற? இல்லை டேங்க, நீ இது வரைக்கும் என்ன லவ் பண்ணுறான்னு சொன்னதே இல்லை. இன்னுமே உனக்கு என் மேலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம டேங் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் முன்னாடி அந்த கையை விட்டு நடந்து போகிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் போகிறத பார்த்துட்டு என்ன நம்ம ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டோமோன்னு பார்த்துட்ருக்கான். அப்படியே நடந்து 2 பேருமே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இன்னுமே நம்ம டேங் வந்து ஜங்கு கிட்ட அவன் கேட்ட கேள்விக்கு எதுவுமே சொல்ல. ஜங்குக்கா, நான் குளிச்சுட்டு வரேன், நீ டின்னர் பண்ணுவியா இல்லை நானும் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல டேங்கும் அங்கேருந்து போயிடுறான். இப்போது டேங் குளிச்சுட்டு இருக்கும்போதும் எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ டேங்கோட மைண்டில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மந்த்து முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி முன்னாடி வந்து போகுது. அன்றைக்கி நைட்டு இவங்களுக்குள்ள எல்லாம் நடந்ததுக்கப்புறம் திருப்பி மார்னிங்கில் என்ன காட்டுதுன்னா நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட மடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கோட தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அவனும் உட்காந்தே தூங்கிட்டு இருக்கான். இப்போ டேங்கும் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவனுமே நம்ம ஜங்குக்கை தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட ஹேரை அப்படியே கோதி விட்டுட்ருக்கான். அப்படின்னு அவன் அப்படியே எழும்புறான். என்னாச்சு? அது வந்து இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது இல்லை. அப்புறம் என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தா 2 பேருமே அப்படியே நியூடாக தான் இருக்காங்க. அதுவும் ஒரு பெட்ஷீட்டை மட்டும் அப்படியே எடுத்து போத்திக்கிறாங்க. அது இரு, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் டேங்கோட ஷர்ட்டை போய் தேடுறான். பார்த்தா அது மொத்தமாக கிழிஞ்சிருக்கு. இப்போது அந்த டேங் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவன் அந்த ஷர்ட்டை அப்படியே கீழே போட்டு இரு, உனக்கு நான் என் ஷர்ட் எடுத்து கொடுக்குறேன். அங்கேயே ஒரு பெரிய கபோர்டு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறான். இப்போது டேங் அப்படியே அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? இல்லை, நீங்கள் வெளியே போங்க. என்னாச்சு? நீங்கள் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே போகிறான். இப்போ வெளியே போயிட்டு என்னையா, நேற்று தானே எல்லாம் பார்த்தேன், இன்றைக்கி ஏதோ ஒன்றும் நடக்காத மாதிரி பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டிங்கிறான். இப்போது நம்ம டேங் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். இப்போ தான் அவன் ரூமே சரியாக பார்க்குறான். நேற்று வரைக்கும் அது ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும். பெரிய ரூமு, பெரிய பெட்டு அப்படின்னு எல்லாமே அப்படியே லக்ஸரிஸான ஒரு வைப்பு. இப்போது டேங் கட்டி அந்த பெட்டில் வந்து எலும்பு பார்க்குறான். பார்த்தா அவனால் நடக்க முடியல. இப்போது அவன் அங்கே இருக்கிற ஒரு சின்ன டேபிளை பிடிச்சி எப்படியோ எழுந்து நின்று நடக்கிறான். நடந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எப்படியோ போட்டுட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்கலான்னு போகிறான். இப்போது எப்படியோ நடந்து போகிற அங்கே ஏதோ தடுக்கி கீழே விழுந்துடுறான். இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஜங்கு கட்டி உள்ளே வந்து பார்த்தா நான் கீழே படுத்திருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே ஓடி வந்து டேங்கை தூக்கிட்டு அந்த பெட்டு மேலே படுக்க வைக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு போக நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸே பார்த்துட்ருக்கான். என்ன கீழே விழுந்ததும் எப்படி ஓடி வரான் அப்படின்னு நம்ம டேங்கோட மைண்டு வயசில் ஓடிட்டு இருக்கு. இப்போது என்னாச்சு? ஏதாச்சும் அடிபட்டுச்சா? உனக்கு கீழே இறங்கணுன்னா ஏன் என்னை கூப்பிடல? என்னை மன்னிச்சிரு, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம டேங் வந்து பெட்டில் படுத்திருக்கான். ஜங்குக்கு அப்படியே அங்கே கீழே உட்காந்துட்டு டேங்கோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் யாருமே இப்படிலாம் நம்ம டேங் கிட்ட பேசினதே இல்லை. என்ன, உனக்கு இந்த ஷர்ட்டு ஃபிட் ஆகலையா? இல்லை, என் ஷர்ட்டு உனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது போல அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இல்லை, அது ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம டேங்கே அந்த ஷர்ட்டுக்குள்ளே குட்டியாக தான் இருக்கான். நாளைக்கே போய் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். எனக்காகவா? ஆமாம். புது ட்ரெஸ்ஸா? எதுக்கு இப்போ பார்த்துட்டே இருக்க? ஆமாம், உனக்காக தான்.
இப்போ ஒன்று பண்ணு, போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போயிட்டான். இப்போ டேம் தான் அப்படியே போகிற ஜங்குகையே பார்த்துட்ருக்கான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா இவன் ஒன்றும் நல்ல மாதிரிலாம் எனக்கு தெரில. ஆனாலும் நான் இத்தனை நாள் எங்கள் ஆண்டி கூட இருந்ததை விட இங்கே நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவனே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே வந்துட்டு தேங்காய் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே தூக்கிட்டு கீழே போகிறான். நம்ம டேங்கும் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான். கீழே கொண்டு போய் ஒரு சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் கையில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறான். அதில் உனக்கு எது பிடிக்கும்னு தெரில, நீ சாப்பிட்டு பாரு, பிடிக்கலன்னா அப்படியே கொடுத்துரு, நான் உனக்காக வேறு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேங் அப்படியே பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்க்குறான். அது வந்து சூப் நூடுல்ஸும் கொஞ்சம் ப்ரெட்டும் தான் கொடுத்துருப்பான். இதை அப்படியே சாப்பிட்டுட்டு இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்து அது ஏதோ பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக நம்ம டேங்க் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கான். இரு தண்ணி எடுத்துடுவேன் அப்படின்னு அவனே கொண்டு வந்து தண்ணியும் கொடுக்குறான். இது வரைக்கும் யாருமே நம்ம டேங்க் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. இவனை அப்படியே பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அவனுக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நம்ம டேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் நம்ம ஜங்கு கிட்ட அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு நம்ம டேங்கே தெரியாது. இப்படியும் வந்து நம்ம ஜங்கு நம்ம டேங்கை உருகி லவ் பண்ணியிருக்கான். நம்ம டேங்க்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நோட் பண்ணிட்டு அவன் பார்த்து நம்ம டேங்கை பார்த்துக்கிறான். இப்படியே போக நம்ம டேங்க்கும் ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வருது. இப்போ எங்கேயோ வச்சு ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி ப்ரெசன்ட் டைமில் பார்த்தா, டேங்கா பேபியை குளிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு தான் டேங்க் பாத்ரூம் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறான். இதோ வரேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு அங்கே ஒரு டவல் இருக்கும், அதை கட்டிட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு ஐயோ கொள்றானே. என்ன ஜங்குக்? இல்லை ஒன்றும் இல்லை, கீழே சாப்பாடு ரெடியாக இருக்குது, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ கீழே வந்து பார்த்தா 2 பேருமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது 2 பேருமே அப்படியே நிறுத்தாமல் பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டேங் எதுவும் பேசாதனால ஜங்குக்கும் அவனை அப்படியே மௌனமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். டேங்கா என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இல்லை ஒன்றும் இல்லை. டேங்கா நம்ம வரும்போது கேட்டது உனக்கு பிடிக்கலையா? என்ன? உனக்கு இன்னும் என் மேலே லவ் இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல, நீ சொல்லிடு. அது ஏன் லவ் பண்ணலையா? அப்போ நம்ம டேங்கோட மைண்டுக்குள்ளே ஏதோ வருது. டேங் அங்கே இருக்கிற ஒரு சாண்ட்விச் எடுத்து நம்ம ஜங்குக்கோட வாயில் வச்சுட்டு, எங்கே பாரு, சாப்பிடும்போது நான் தான் பேசுவேன், நீ ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்கு காட்டி அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு, ஆமாம் இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலேஜுக்கு போயிருந்தா, எப்படி இருந்தது? உனக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேயாக தான் இருந்தது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சூபன் இருந்தால இனிமேல் அவன் என்கிட்ட பேசவே மாட்டான்னு நினச்சேன். பார்த்தா வந்தோடனே என்கிட்ட வந்து எப்படி இருக்க, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தானெல்லாம் அவன் ரொம்ப விசாரித்தான். ஏன்னே தெரில. என்னது, அவன் வந்து பேசினானா? ஆமாம், அன்னைக்கு கூட எவ்வளோ திமிராக பேசிட்டு போனான். இன்னைக்கு எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறான். உன் காலேஜில் இருக்கிறவனுக்கு இன்னும் நான் அவன் கூட இருக்கிறது தெரியாது போல. என்ன? அது ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம டேங்கும் அப்படியே சாப்பிட்றான். அன்றைக்கும் அப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம டேங்கும் அப்படியே காலேஜுக்கு கிளம்புறான். நம்ம ஜங்குக்கு தான் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம டேங் அப்படியே கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனில் நிறைய நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸாக வருது. இவனும் அந்த கிளாஸில் இருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே சைலண்டில் போடுறான். இப்போது அவன் அந்த விண்டோ வழியாக வெளியே பார்த்தா அங்கே நம்ம ஜங்கு வந்து அப்படியே கையை காட்டி நின்றுட்டுருக்கான். இவன் எங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆக்ஷன்லேயே, என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். வா. எங்கே? வாடா. அதெல்லாம் வர முடியாது, நீ போ. அதெல்லாம் வர முடியும், நீ வா. அப்போது நம்ம டேங் அப்படியே பார்த்துட்டு, சார். என்ன டேங்? அது வந்து சார், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு வீட்டுக்கு போகணும். என்னது நாட் ஃபீலிங் வெல்லா? ஆமாம் சார், நான் வீட்டுக்கு போகணும். சரி,
போய் ஹெச்ஓடி கிட்ட எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் அப்படியே போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜம்மு காட்டி அப்படியே இழிச்சிட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். என்ன எதுக்கு வந்த? என்னாலலாம் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. ஒரு நாள் எப்படியோ தான் நேற்று கடந்து போனேன். இப்போ பார்த்தா இன்னைக்குமே அப்படி போனோமா? முடியாது, நீ வா. அப்போ நான் படிக்க வேண்டாமா? இப்போ படிச்சுட்டு என்ன கிழிக்க போகிறேன்? என் கூட இரு, வா. அதெல்லாம் முடியாது. நான் ஒரு பெரிய வேலை வாங்கி என் சொந்த காலிலே நிற்கணும். அதெல்லாம் அப்புறம் நீங்களா, நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கை தூக்கி அந்த காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு, என்ன ஜோங்க பண்ணுற? என்ன முதல்ல மாதிரி என்னை கிட்னாப் பண்ணுற ட்ரை பண்ணுறியா? நல்லா சிரிப்பு வருது, சூப்பர் காமெடி. இங்கே பாரு, என்னை வெறுப்பேற்காம முதல்ல சொல்லு, நம்ம எங்கே போகிறோம்? அதெல்லாம் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். இப்போது டேங் தான் அப்படியே கோச்சுக்கிட்ட மாதிரி திரும்பி உட்காந்துருக்கான். இப்போது ஒரு கையால் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு கையெடுத்து நம்ம டேங்கோட சீக்ஸில் அப்படியே பிடிச்சிட்டு, நான் பேபி கோச்சுக்கிறியா? இங்கே பாரு, என்கிட்ட பேசாத ஜம்பு. உங்ககிட்ட யார் சொன்னா அங்கே வர்றதுக்கு? இங்கே பாரு, நீ அழுதுட்டு இருந்த போது அந்த காலேஜுக்குள்ளே வந்து உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் கொடுத்து வந்தான். என்கிட்ட இந்த டைலாக்லாம் பேசக்கூடாது. இங்கே பாரு, நீ ரொம்ப தான் பண்ணுற. இனிமேல் இப்படிலாம் பண்ண அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், பார்த்துக்கோ. சரி சரி, சாரி. எனக்கு தெரியும் உன் படிப்பு முக்கியம்தான். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். பேபி இங்கே பாரு, எதுக்கு இப்போ கோச்சுக்கிறேன்? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கிள்ளுறான். கொஞ்ச நேரம் சும்மா இருச்சுங்க. ஓ, இது பண்ணா உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? அப்போ இப்படி பண்ணா அப்படின்னு கண்ணதில் அப்படியே போய் கிஸ் பண்ணிடுறான். ரோட்டை பார்த்து வண்டி விட்டுங்க சார், இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் மோதிடுவீங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு தான் நீ இவ்வளோ பில்டப்பு கொடுத்தியா? அப்படின்னா நான் ஈவினிங்கே வந்திருப்பேன்ல. நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே முன்னாடி போகிறான். இப்போ டேங் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தா, என்ன நீ அப்படியே நடந்து போற, என்னன்னு சொல்லு. எங்க பாரு, கண்ணை மூடு. என்னது கண்ணை மூடுடையா அப்படின்னு சொல்ல நம்ம டேங் அப்படியே கண்ணை மூடுறான். இப்போ என்னன்னு சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்கு கட்டியே வந்துடு. இப்போ கண்ணை தரேன். ஹாப்பி பர்த்டே டேங்கா. இன்னைக்கு என் பர்த்டேவா? எனக்கு தெரியும், உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஆனால் உன்னை சுற்றி சுற்றி வர எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு மேலே இருக்கிற காதல் என்னாலே ஆழ்ந்து சொல்ல முடியாதுட்டேன். சே, ஏன்னா நான் பேசிகிட்டே இருக்கேன், வா கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டேங் அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக்கு தான் ஊட்டி விடுறான். இப்போ ஜங்குக்கும் ஒரு பீஸ் எடுத்து டேங்கோட வாயில வச்சுட்டு, லவ் யூ பேபி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கிட்ட போகிறான். இப்போது அவங்க லிப்ஸுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரே இன்ச்சு கேப் தான் இருக்கும். அப்போ அங்கேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அப்படின்னு அவன் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகிட்டு பின்னாடி வந்துடுறான். கேக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜம்மு கட்டையை பார்த்துட்டு, ஏன்டா நான் லவ் யூ சொன்னாலும் நீ திருப்பி என்கிட்ட லவ் யூ சொல்ல மாட்டேன்ல? என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு கேக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கடையில் வாங்கினேன்? அது கடையா? அப்புறம் இங்கே பாரு, உனக்கு இது ஸ்பெஷலாக இருக்கணும்னு நானே என் கையால் பண்ணது. உண்மையிலே? அப்புறம் நான் போய் சொல்கிறேன். ஆமாண்டா, உண்மையாகவே. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு போய் ஹக் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே டேங்க ஹக் பண்ணிட்டு, டேங் ஒரு வாட்டியாச்சு லவ் யூன்னு சொல்லலாம்ல. நம்ம டேங் வந்து எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கும் என்ன இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனே பார்த்து நிற்கிறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த டென்ஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு பேருமே அடுத்து என்ன பேசணும்னு தெரியாமல் அப்படியே ஆக்கடான ஒரு சைலன்ஸ் போகுது. இப்போ நைட் டைம்லலாம் காட்டுறாங்க நம்ம ஜங்கு கீழே ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். டேங் வந்து மேலே ரூமில் இருக்கான். ஜங்குக்கா, டேங் டேங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பதறி அடிச்சு மேலே ஓடி போகிறான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே பெட்டில் நம்ம டேங் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். என்ன பேபி, என்னாச்சு?
ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உட்காரு. இதுதான் இப்படி கத்துனியா? ஆ, நான் கூட ஏதோ ஆச்சுன்னு ஓடி வந்துட்டேன். சரி, சாரி, நான் சும்மா தான் கத்துனேன். நீ உட்காரு. என்ன, நான் அப்படியே கத்துனதும் பயந்துட்டியா? ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிற? என்ன கோச்சுக்கிட்டியா? இங்கே பாரு, நான் ஒன்றும் மேலே கோச்சுக்கல. ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாத டைம். உனக்கே தெரியும்ல, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. ஐயோ, இனிமேல் பண்ண மாட்டேன் சார். என்ன என் பெரிய பேபி ரொம்ப பயந்தாங்களையா இருக்கான். என்னது? என்ன? நீ இப்போ என்ன கூப்பிட்ட? என்ன கூப்பிட்ட? ஏதோ பேபின்னு கூப்பிட்டியே. ஆமாம், பெரிய பேபி. பெரிய பேபியா? நீதான். பெரிய பாடியும் பேபி மனுஷன் வச்சா பெரிய பேபின்னு தானே கூப்பிடுவாங்க. ஆ, என்ன ஜமுக்கா பார்த்துட்டே இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ இது வரைக்கும் இப்படிலாம் சொன்னதே இல்லை, அதான். எனக்கு தெரியும் ஜங்குக்கா, இது வரைக்கும் நீ பண்ணதில்லை, ஒன்று கூட நான் திருப்பி பண்ணதில்லை. எனக்கே தெரியும். என்னால் ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியலன்னா, நம்ம 2 பேரும் ஒன்றான சூழ்நிலை, அப்புறம் நம்ம கிடையில இருக்கிற அந்த தூரம், அதுலேயே நான் உன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்போன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு விஷயம் நீ பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கே தெரில. முன்னாடியெல்லாம் ஏன் லவ்வே சொல்ல மாட்டியான்னு நீ கேட்கும்போது என்னால் ஏன் அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு எனக்கே தெரியாது ஜங்குக்கா. ஒரு வேளை எனக்கும் உனக்கும் உண்டான சூழ்நிலை, நாம் உண்டான காரணம், இல்லை நமக்குள்ளே இருக்கிற அந்த தூரத்துக்கு நடுவிலேயே என்ன அறியாமல் நான் உன்னை நேசித்தது எல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏதோ இப்போ சொல்கிறேன், லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஜங்குவை ஹக் பண்ணுறான். அவனுமே இவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லவ் யூ டூ டயங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. இப்போது அப்படியே அந்த ஹக்கு ஒரு கிஸ்ஸாக அப்டேட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே டேங்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிட்டு அவனோட ஃபேஸு பூரா கிஸ் பண்ணுறான். இப்படி என்றைக்குமே என் கூட இருக்கணும். லவ் யூ டேங்கா. போதும் ஜங்குக்கா. இப்போ 2 பேருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேங் அப்படியே ஜங்குவோட கண்ணை பார்க்க, நம்ம ஜங்கு டேங்கோட லிப்ஸையும் கண்ணையும் மாற்றி பார்த்துட்ருக்கான். இப்போ டேங்க்கும் புரியுது. 2 பேருமே அப்படியே கிட்டக்க வந்துட்டுருக்காங்க. ஏங்க, இன்னொரு வாட்டி லவ் யூன்னு சொல்லு. ஆ, சொல்லலாம். ஐ லவ் யூ ஜங்குக்கா. லவ் யூ டூ டேங்கா. அப்போ ஓகே, இந்த ஸ்டோரி நாம் இங்கேயே முடிச்சுக்கலாம். அப்புறம் இதோட அன்கட்டெல்லாம் பார்க்கணுன்னா டெலகிராமில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா அதையும் போய் பாருங்கள். அப்புறம் ஓகே, பை.